கடவுள் எந்த ரகமோ அதே ரகமாய் நீங்கள் இருக்கு. தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்மை தேவனுக்கு சமமாக்கின படியினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். நல்லா கவனிங்க. இதுல என்ன பிரச்சனைனா, கடவுளேன்னா நீங்க வெறும் படைப்பு தான். கடவுளை அப்பான்னா நீங்க யாரு? பிள்ளை. பிள்ளைன்னு என்ன தெரியுமா? கடவுள் எந்த ரகமோ. இப்ப யானை குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு என்னது? சிங்கம் குட்டி போச்சுன்னா அப்ப அந்த கைண்டு. அப்போ பிதா அப்பான்ட்டீங்கன்னா நீங்களும் குட்டி சாமி தான். அவர் பெரிய சாமி, பெரிய சாமி மகன், நீங்க சின்ன சாமி. இவ்வளவு நாள் உங்களை மனுஷ பிறவின்னு நினைச்சிட்டேன். இன்னைக்கு தான் என் கண்ணு தெரியுது, என் பக்கத்துல ஒரு தெய்வமே உட்கார்ந்துருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க அப்பான்னு சொல்லும் போது கடவுள் எந்த ரகமோ அதே ரகமாய் நீங்கள் இருக்கு. You are God kind. You are your father kind. ஆமென். உங்க வகையே மாறுது, உங்க ரகமே மாறுது, உங்கள் ஆவிக்குரிய தன்மையே மாறுது. இன்னும் சொல்ல போனா உங்க மரபணுவே மாறுது. When you confess God is your father, ஆமென், கடவுளை உங்கள் அப்பா என்று சொல்லும் பொழுது நீங்கள் மதம் மாறவில்லை, உங்கள் மரபணுவு மாறுகிறது. நான் தான் அடிக்கடி சொல்றேன், கிறிஸ்தவன்றது மத மாற்றம் அல்ல, மரபணு மாற்றம். அப்பாவுடைய ஜீன் யாருக்கு இருக்கு? பிள்ளைக்கு இருக்குது இல்லையா? 7 தலைமுறையான அந்த தாக்கங்கள்லாம் இருக்குது. இன்னும் முந்தி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த குழந்தைய என்ன பண்ணுது, வருது. மூக்கை பாரு ஒரு தாத்தா மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க, காதை பாரு அவங்க மாதிரி இருக்குது, உங்க மாதிரி இருக்குன்னு யாரை மாதிரியோ இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, ஒட்டிக்கிட்டே வர்றீங்க சுமந்துக்கிட்டே. ஆனால் நீங்கள் எப்போ கடவுளை அப்பான்றீங்களோ உங்கள் தலைமுறையே என்ன பண்ணுது, மாறுது. இப்போ பாருங்களேன், வியாதிகள்லாம் கூட எப்படி வருது உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வருதுன்னா உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சு? அப்படியே கேட்குறாங்க ஒன்று ஒன்றா. ஏன்னா இது என்ன வந்துடுச்சு, என்ன பண்ணுறது, உங்கள் தலைமுறை வியாதியை சுதந்திரமாக கொண்டு வந்திருக்கிறது, வியாதியை சொத்தாக கொண்டு வந்து தந்திருக்கிறது. ஆனால் எப்போ நீங்கள் கடவுளை அப்பான்றீங்களோ இப்போ உங்கள் கனெக்ஷன் இந்த மாம்சத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு இணைக்கப்படுகிறது. அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆமென். இப்போ உங்க மரபணுவில் வியாதியே கிடையாது. No more sickness. ஆமென். In your gene. ஆமென்.